ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் சப்பாத்தி, நான், ரொட்டி இது கூடலாம் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சைடிஷ் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில், அதே சமயத்தில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் 2 பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன பிறகு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிளாஸி எஃபெக்ட் வந்த பிறகு இது கூட 2 தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், 4 பீஸ் இஞ்சி, 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கின பிறகு இது கூட ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். 2 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். ஆறின வெங்காயம், தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஈவனாக பீஸ் எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி வதக்கின கடாயை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆன பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வாசம் வந்த பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி இதில் விட்டுக்கலாம். இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான கல் உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே பிளைன் மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். பச்சை வாசம்லாம் போய் நல்லா குக்காயிருக்கு. இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கணும். இப்படி பன்னீர் போட்ட பிறகு நம்ம குக் பண்ணுறதுனால பன்னீரில் நல்லா காரம், உப்பு எல்லாம் ஏறி சுவையாக இருக்கும். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஆக்சுவலி இது காஞ்ச வெந்தயக்கீரை இலை தான். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் இதை கண்டிப்பாக சேருங்க. அது மட்டும் இல்லை, கஸ்தூரி மேத்தி சேர்க்கறதுனால தான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அதே சுவை கிடைக்கும். எக்ஸாக்டாக 100% அதே சுவை கிடைக்கணும் அப்படின்னா இந்த கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது காஷ்மீரி மிளகாய் தூள் சேருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.